அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் பார்க்க போகிறது ஒரு vlog தான். அலைன் ஜூவுக்கு போயிருந்தோம். அங்கே போகிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஜூவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வித்தியாசமான அனிமல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் அங்கே போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நைட்டே நான் நேந்திரங்காய் சிப்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே யூஏயில் மேக்ஸிமம் இந்த வாழைக்காய் தான் கிடைக்கிது. ஸோ அது நான் இன்றைக்கி நேந்திரங்காய் சிப்ஸு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாழைக்காய் முன்னாடியே சீவி வச்சுட்டேன். ஸோ அது மறந்துட்டேன் அவங்களுக்கு வீடியோவில் எடுக்கிறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் மிச்சம் 3 மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக நல்லா தோலை சீவி எடுத்துக்கிறேன். அந்த தோலை சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பொரிக்கும் போது ஒரு மாதிரி கருப்பு விழுகும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம இப்போ வாழைக்காவை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காய் நம்ம முன்னாடியே சீவி வச்சுக்கக்கூடாது. இந்த நேந்திரங்காய் சிப்ஸுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம எண்ணெயில் தான் சீவுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் நல்லா நம்ம கழுவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் சீவும் போது நமக்கு எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும். நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஹீட்டை குறைச்சிக்கிட்டு நம்ம டேரெக்டாக அதிலே சீவி விடணும். இதில் டேரெக்டாக சீவுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட போகிறதுக்கு முன்னாடி தட்டில் சீவிட்டு உடனடியாக எண்ணெயில் சேர்த்துருங்க. முன்னாடியே சீவி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கருத்துரும். அதனால் டேரெக்டாக சீவுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்த தண்ணி, அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடிடணும். இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இதை மூடிட்டோம் அப்படின்னா இந்த கலரு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் நல்லா ஏறி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மூடிட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. நல்லா கரெக்டாக இருக்கும். இது உடனடியாக உங்களுக்கு மறுபடியும் முருக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நம்ம இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம எண்ணெயில் பொரிச்சாலே கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா பாருங்கள், அந்த பபுல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நான் செய்ய கற்றுக்கிட்டதுலேருந்து நான் ரொம்ப வெளியில் வாங்குறதே இல்லை. வீட்டிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நேந்திரங்காய் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சிப்ஸை வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இங்கே யூஏயில் மேக்ஸிமம் இதுதான் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வெளியிலேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். இருந்தாலும் நம்ம இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனால் பிள்ளைங்க வண்டியில் போயில சாப்பிட்றதுக்கு, இல்லை அங்கே போனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் இதை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நாங்கள் சனிக்கிழமை தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால நாள் வெள்ளிக்கிழமையே நான் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து சமைச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அங்கே போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாள் பிரியாணி ஆக்கணும். அதுக்கு தால்ச்சா எல்லாமே வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ தால்ச்சா எல்லாத்தையுமே நான் ஆற வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி நாங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிரியாணியும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் சேர்த்து அதையும் ஃப்ரீசரில் போட்டுட்டேன். ஸோ இது நல்லா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிளம்ப போகையில் அதை எடுத்து வைக்கிற கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் மீன் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65க்கு மசாலா போட்டு நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு ஃபஜ்ரோட ஃபஸ்ட்டு சிக்கனை மட்டும் பொரித்து வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டேன். மிச்சம் எல்லாமே கையில் ஸ்டவ் இருக்குது, போர்ட்டபிள் ஸ்டவ். ஸோ அதை வச்சு அங்கே டேரெக்டாக ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை பசிக்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் மட்டும் பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஐடியாவில் தான் பொரித்து எடுத்துக்கிறேன். இதோட ரெசிபியுமே நம்ம ஆல்ரெடி சேனல் நம்ம போட்டிருக்கோம். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு லெக் பீஸு, அதுக்கப்புறம் இந்த ரெக்கை பீஸு இந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து மசாலா போட்டு வச்சதுனால காலைல வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லா சிக்கனுமே பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ அதை லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன் பொரிச்சிக்கிட்டே கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. டீ போட்டது மட்டும் இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நான் மூடி வச்சுக்கிறேன். சூட்டோடையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேர்வை வடிஞ்சுமே உங்களுக்கு சிக்கன் ஒரு மாதிரி வதன்னு ஒரு மாதிரி ஆகிடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை பேக் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்ப்ரே பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் டிஷ்வாஷ் லிக்யூடு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து தண்ணி கலந்து நான் வச்சுருக்கேன். இதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம துடைச்சாலே நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக போகும். நான் ரெகுலராக துடைக்கிறதுக்கு இது வச்சுக்குவேன்.
அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஜிப் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டவ் வந்து எண்ணெய் கரை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் இருக்காது. நம்ம வினிகர் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம துடைக்கிறதுனால ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத்து வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஏதாவது நிற்கும் இல்லையா, அது எனக்கு நம்ம ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே லாஸ்ட்டாக ஒரு தடவை டிஷ்யூ போட்டு அந்த ஈரம்லாம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன். இப்போ ஃபுல்லாக எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு. இனிமேல் வந்து கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கன்லாம் பொரித்தோம், மீன் வேலையெல்லாம் பார்த்தோம். நாள் ஃபுல்லாக சமையல் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். சரி வெளியிலையும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக 2 பத்தி மட்டும் கொளுத்தி வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஒரு 2-3 இடம் பிளான் பண்ணி போயிருந்தோம். இங்கே நமக்கு அஜ்மான்லேருந்து அலைன் போகிறது ரொம்ப லாங் ட்ரிப்பாக இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துரும். சரி காலையிலே கிளம்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் அங்கே போய் எல்லாமே ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு கிச்சனே அப்படியே வந்து நம்ம காலி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு பாத்திரம் அது இது நிறைய சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னா இன்னும் ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ வெளியில் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நேராக ஒரு கஃப்டேரியா போயிட்டோம். அங்கே போயிட்டு சிம்பிளாக ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பரோட்டா ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டோம். தம்பிக்கு மட்டும் நியூட்டெல்லா பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு நாங்கள்லாம் சிக்கன் ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இங்கே கரெக்டாக இங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது 8:30 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆகிடுச்சு அலைன் போகிறதுக்கே. நாங்கள் வந்து அலைன் போகும்போது அங்கே வந்து இன்னும் 2-3 இடம்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால டேரெக்டாக வந்து நாங்கள் ஜூவுக்கே போயிட்டோம். ஜூவுக்கு நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அதனால் இப்போது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இடம்லாமே கொஞ்சம் நிறையா வந்து மாறி இருக்க மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அப்படியே வந்து நேராகவே உள்ளே போயிட்டோம். உள்ளே எப்போவும் பார்க்கிங் போடுற இடத்துக்கு நாங்கள் நேராக போனோம். ஆனால் அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது. அது வந்து ப்ரைவேட் பார்க்கிங் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ப்ரைவேட் பார்க்கிங் ஆகிடுச்சு. நாங்கள் உள்ளே ஃபுல்லாக தேடினோம், ஒரு வண்டி மேலே எல்லாம் உள்ளே போய்ட்டு சுற்றிட்டு மறுபடியும் வெளியில் வர்றாங்க. சரி இது வேணாம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு போர்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயே வந்து டிக்கெட் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து தான் நம்ம உள்ளே போகணும். இதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு இன்னும் ஜூ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் வேலை பார்த்துருக்காங்க. எத்தனை வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த சைடு போனாக்கா நமக்கு தனியாக பார்க்கிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோட்வே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காடு மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ரொம்ப நேரம் வரைக்குமே பார்க்கிங்கே தெரியல. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்தாச்சு. கரெக்டாக நமக்கும் சன்ஷேட்லேயே நல்லா சூப்பராக ஒரு பார்க்கிங்கு கிடச்சிருச்சு. அழகாக வெயில் படாமல் வண்டியும் தூக்கி போட்டுட்டு அப்படியே உள்ளே இறங்கி போயாச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் போய்ட்டு நாங்கள் டேரெக்டாக தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தது. சில பேர் வந்து ஆன்லைன்லேயே நம்ம டிக்கெட்டை வந்து போடுறோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். அடல்ட்டுக்கு வந்து 31 dirhams வருது. அதுக்கப்புறம் சில்ட்ரனுக்கு வந்து 15 dirhams போல் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நல்லா சூப்பராக நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக பிள்ளைங்களுக்குலாம் நல்லா கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் பிள்ளைங்களுக்கு பண்ணி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது. ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1 hour ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கெல்லாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பபிள் பாக்ஸ் மிஷின் மாதிரி பபுளில் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். அதெல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து அங்கங்கே மேப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே போகணும் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இதில் நல்லா தெளிவாக தெரியும். தேவைப்படுறவங்க அதை வேணாலும் பார்த்துக்கலாம். முக்கியமாக அலைன் ஜூ போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து வின்டர் சீசனில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சம்மரில் நம்மளால் நடக்கவும் முடியாது, அந்த ஹார்ட்டை வந்து நம்மளால் தாங்கவும் முடியாது. இந்த மாதிரி வண்டி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பெருசாக ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு வண்டி இருக்குது, இது மட்டும்தான் ஃப்ரீ. மற்றது எல்லாமே வந்து பர் பர்சன் வந்து 65 dirhams கிட்ட ஆகும். சில வண்டி வந்து உள்ளே கூட நீங்கள் போய் டைரெக்டாக அனிமல்ஸை பக்கத்துலேயே இருந்து பார்க்கலாம், அந்த மாதிரியும் இருக்கும்.
அந்த மாதிரி நீங்கள் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே அங்கேயே வந்து உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அங்கங்கே உங்களுக்கு வந்து ஸ்டாப்ஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துல நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வண்டி பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ நடக்க முடியாதவங்க பெரியவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வண்டி கூட அவைல் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து நடந்தே தான் போனோம். நடந்தே போயிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? வண்டியில் போனால் நமக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே நடந்தே போயிட்டோம். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. அது தனியாக ஒரு கேஜ் மாதிரி போட்டு எல்லா பேர்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. நிறைய வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அனிமல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய அது எனக்கு பேர் கூட தெரியல. ஸோ எல்லாமே அது நமக்கு என்னென்ன அனிமல்ஸ் தெரியணுமோ எல்லாமே வெளியில் வந்து அதோட ஹேபிட்டட் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட நேம்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது, அது என்ன சாப்பிடும், அது அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியில் வந்து ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் எல்லா ஜூன்லையும் இருக்கிற மாதிரி லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் டக்கு, இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. இந்த ஆமை பாருங்கள், அப்படியே சிப்பிக்குள்ளே முத்து மாதிரி அழகாக 2 படுத்து இருந்துச்சு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் அப்படியே நல்லா நிறைய சாப்பாடு வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் போய் படுத்து தூங்குறானுங்க போல இருக்குது. அழகாக சூப்பராக சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஏண்டா இந்த ஆடை கூட நாங்கள் பார்த்தது இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஆட்டுக்குட்டியை கூட கட்டி போட்டு வச்சுருந்தானுங்க. இது வந்து நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக கட்டையாக இருக்குது. இது வந்து என்ன ஆடு அப்படிங்கிறது, என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. சூப்பராக சர்ப்ரைஸாக மயில் இருந்தது. மயில் வந்து அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கும் இல்லையா? நமக்கு பார்க்கவே எப்போவுமே மயில்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறையா விளையாட்டு ஜாமெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் பக்கம் வந்தாச்சு. அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சோகமாக, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. என்னை போட்டு இப்படி அடைச்சி வச்சுட்டிங்களேடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. சிறுத்தை பாருங்கள் திரும்பவே இல்லை, அப்படியே படுத்து கிடந்தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவனையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து வந்து சாண்ட் கேட்டு, அதுக்கப்புறம் கொரில்லா, இதெல்லாமே தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. இந்த சாண்ட் கேட்டு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னாலே தனியாக உங்களுக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது மற்ற அனிமல்ஸோட இது இல்லை, ரொம்ப தனியாக ஒரு ரொம்ப செக்யூரிட்டி பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இது மேபி ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை வந்து தனியாக அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைட்லேயே வந்து எலி, இது பாருங்கள் தேள் உள்ளே போயிடுச்சு, வெளியில் வரும், நம்ம வீடியோ எடுப்போன்னு பார்த்தா வெளியிலே வரலையே, அவனும் நம்மளை பார்த்தோன்னே போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி அங்கங்கே வந்து பொம்மை மாதிரி போட்டுக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளமிங்கோ பொம்மையை போட்டு வச்சுட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரைனோசரஸ்லாம் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துட்டு இருந்தோம். 2 பேர் நல்லா அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை வீடியோ எடுப்போன்னு பார்த்தா வெளியிலே வரல. அதுக்கப்புறம் என் பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தா. அப்படியே வந்து ஜிராஃபி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இந்த ஜிராஃபி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்குமே நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம டிக்கெட் கவுண்டரில் ஆல்ரெடி நம்ம பேமெண்ட்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இதெல்லாமே இப்போ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளமிங்கோ கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையன் ஒரே கோவம், எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என் கையில் யாரும் கொடுக்க மாட்டீங்க ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவம் அவருக்கு. சரி, அவரை கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு அவங்க அக்கா வந்து ஒரு கேமரா வச்சுருக்கா, சும்மா விளையாடுற கேமரா தான், அதை வச்சுட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தியாச்சு அவரை. அதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் நிற்க வச்சுட்டு ஃப்ளமிங்கோ பக்கத்தில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தாச்சு. இது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, யாராவது ஞாபகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு மூவியில் கூட இது வரும். ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கொரில்லா பையன் திரும்பவே இல்லை, அவன் தனியாக உட்காந்துருக்கான். ஏன்டா உங்களை பக்கம் அதனடா வந்திருக்கோம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லா அனிமல்ஸுமே அப்படியே பயந்துக்கிட்டு ஒதுங்கி ஓரமாக போய் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே பிள்ளைங்களோட ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். இங்கே பாருங்கள் குட்டி கங்காரு, இவனெல்லாம் எங்கடா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து டாட்டாய்ஸ், இது வந்து நான் இப்போ புதுசாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இது வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி டேரெக்டாக வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி கண்ணாடிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எனக்குலாம் ரொம்ப பயம், எடிட் பண்ணும்போதே பயந்துக்கிட்டே தான் பண்ணேன். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
இப்போ வந்து ரெப்டைல் சைடு வந்து ஓப்பன் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறனால அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த ஆமை முதல்ல எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. மேபி மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா விடுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் மங்கி பாருங்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். டே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளமிங்கோ பார்க்க யாருக்கு தான் பிடிக்காது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு நிற்கிது. இதுங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நாங்களும் நடக்கிறோம் சுற்றி ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. இது என்னடா இது இப்போதைக்கு முடியாது போல இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் அலைன் ஜூ போகிறோம் அப்படின்னா ஒரு தடவையில் ஃபுல்லாக முடித்ததே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஜூ. உங்களால் நடக்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இங்கே வந்து இருக்குது. இன்னுமே நிறைய வந்து உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த தடவை கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த சிங்கம், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை புலி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடி இருக்கும்போது பார்த்துருக்கோம், இந்த தடவை பார்க்க முடியல. இந்த சிங்கமும் அதுக்கப்புறம் இந்த காண்டாமிருகம், நீர் யானை இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பழைய வீடியோ தான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ போனப்போ பார்க்கல. இப்போ இருக்குதா இல்லையாங்கிறதே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழைய வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே 3 மணி போல் ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கையில் சாப்பாடு இருக்குது, அது வீணாக போயிடும், பிள்ளைங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் அப்படியே நம்ம வந்துட்டு முபசரா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முபசரா வந்து நாங்கள் பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் அவன் பார்த்தா நேவிகேட்டர் வேறு பக்கம் திருப்பி விட்டுட்டான். சரி, கடைசியாக வந்து முபசரா டேமுக்கு வந்துட்டு நம்ம கடையை போட்டாச்சு. நம்ம எடுத்துகிட்டு இந்த மீனெல்லாம் அப்படியே போட்டு சூடாக பொரித்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கனை எடுத்து பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் பசி கிளம்பிடுச்சு. காலையிலையும் சரியான சாப்பாடு இல்லை, இடையில சும்மா ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்களா. அதனால் மீன் பொரிக்கிற வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சிக்கனை கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீனும் ஒரு பக்கம் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணியும் ஒரு கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி அப்படியே சூடாகவே வச்சு கொடுத்துட்டேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சாப்பாட்டு முடிச்சுட்டு இனிதான் நம்மளுடைய கடமையை முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் ஜாமான்லாம் விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு அவங்க பட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து நான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி வந்து இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட வீடியோவை இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.